விஜய் அவர்களினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு. அதை வச்சு இப்போது நிறைய உண்மைகளை ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க பாடகி சுசித்ரா அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் பற்றி நிறைய பார்த்திங்கன்னா பேசி வந்துட்டுருக்காங்க. தயவுசெய்து இதை நார்மலைஸ் ஆக்காதீங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, இனிமேல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த மாதிரி த்ரிஷா அவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு எச்ச வேலைன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு எல்லோருமே மனக்குமுறலோடு இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதற்குண்டான ஆதாரம் தான் இப்போ வெளியாகி இருக்குது. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அவங்கன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். விஜய் அவர்களினுடைய பிறந்தநாள் அன்று நடிகை த்ரிஷா விஜய் அவர்களோட பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்கன்ற ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்குது. இது ஏஐ புகைப்படம் அப்படின்னு தற்போது பாடகி சுசித்ரா ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க. நடிகராக இருந்து தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருக்கிறவர் விஜய் அவர்கள். விஜய் முதலமைச்சராக இருக்க முன்னாடி அவரது மனைவி சங்கீதா விஜய்க்கு நடிகை ஒருவரோட திருமணத்தின் மீறிய தொடர்பு இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இதன் பின்னாடி சங்கீதா அவர்களுக்கு விவாகரத்து மனுவில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டிற்கு இணங்க விஜய் மற்றும் த்ரிஷா நெருக்கமாக பழக ஆரம்பித்து இதை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டும் வந்துட்டுருக்காங்க. விஜய் த்ரிஷா திருமண விழாவில் கலந்து கொண்டது முதலமைச்சர் அப்படின்னு தெரிய வர முன்னாடி எல்லோருமே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டோட த்ரிஷா அவர்கள் விஜயை சந்திக்க போனாங்க. விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் நிகழ்வில் த்ரிஷா கலந்து கொண்டதுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்க த்ரிஷா எப்போதும் விஜயுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த வருடம் திடீரென விஜய் த்ரிஷாவினுடைய அருகில் நின்றவாறு பிறந்தநாளை கொண்டாடுவது போல புகைப்படத்தை த்ரிஷா பகிர்ந்திருக்காங்க. இதை பல ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. மேலும் விஜய் ரசிகர்கள் த்ரிஷாவை திட்டி தீர்த்து வராங்க. இந்த நிலையில் த்ரிஷா பகிர்ந்தது முழுக்க ஏஐ புகைப்படம், அது நிஜமான ஃபோட்டோவே இல்லைன்னு பாடகி சுசித்ரா சொல்லியிருக்காங்க. சுசித்ரா எது சொன்னாலும் அதை பற்றி சிந்திக்கும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு எல்லோருமே நம்புகிறாங்க. இந்த நிலையில் அப்போ உண்மையாக த்ரிஷா வெளியிட்டது ஏஐ புகைப்படம் தானா அப்படின்னு சந்தேகம் எழக்கூடிய அளவில் சுசித்ராவினுடைய காணொளி வைரலாகி வருது. இது தொடர்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா, வீடியோவில் அந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் செய்து பாருங்கள், அது முழுக்க ஏஐ மற்றும் 2Dயில் உருவாக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுடைய சட்டை காலரை பாருங்கள், டேபிளுக்கு அருகில் அவர் நிற்பதை பாருங்கள், சட்டையும் டேபிளும் மங்கி இருக்குது. அந்த கேக்கிற்கு முன்னால் 3 சிறிய கேக்கு இருக்குது. ஏஐ மட்டுமே இப்படி உருவாக்கி கொடுக்கும். விஜய் அவர்களுடைய சட்டசபை புகைப்படத்தை பயன்படுத்தி ஏஐ மூலம் இதை உருவாக்கியிருக்காங்க, இதுதான் காதலா அப்படின்னு நக்கலாக சிரித்தபடி காணொலியில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்களே, அப்படி யோசிக்கிறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு இப்போ எல்லோருமே சுசித்ரா அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். நல்ல நண்பர்களாக இருந்தால் ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி 2ஆக உடையிறதை பார்த்துட்டு தான் அதுக்குள்ளே நுழைஞ்சு சுகம் கண்டுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணி திருத்துறது அப்படின்றதும் தெரியலை. இதற்கு ஒரே வழி, முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நிச்சயமாக அவருடைய பர்சனலாக இருந்தாலும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.